என் அன்பு குழந்தையே, மூன்றில் ஒன்றை தொட சொன்னவுடன் உடனே உனக்கு பிடித்த ஒன்றை தொட்டு விட்டாய் அல்லவா? என் செல்லமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தைத்தான் இன்று உன் அப்பன் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தை, நீ என்ன நினைக்கிறாய்? நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் அப்படி என்ன இருக்கப் போகிறது? என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நம் அப்பனிற்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது போல. அதனால் நம் அப்பன் கருப்பன் வாக்கினை நாம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து என் குழந்தை இங்கே வந்திருக்கிறாய் அல்லவா? என் செல்லமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரிந்தது. இன்று அல்ல, நீ பிறக்கும் பொழுதே அது எனக்கு தெரியும். எது உன் வாழ்க்கை, நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய், உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? என் செல்லமே, நீ அதனை சில விஷயங்களில் மட்டுமே புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கே தெரியாத ரகசியமாகத்தான் உனக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அல்லவா? அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். நீ இப்பொழுது இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்றுத்தான் போய்விடுவாய் என்ற பயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். உனக்கு வந்து விட்டதோ இல்லையோ, உன் அப்பன் எனக்கு வந்து விட்டது. எதை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். செய்ய நினைக்கின்ற செயலை எல்லாம் மன உறுதியோடு நீ செய்ய நினைப்பதில்லை. உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றது. எதற்கெடுத்தாலும் ஒரே பதட்டமாகத்தான் நீ இருக்கின்றாய். யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டாலும் உடனே பதறி எடுத்தது போல பயந்து விடுகின்றாய். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையானதாக இல்லை என்பதுதான். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையாக இல்லை என்றவுடன் உடனே அப்பனே, நான் அதுபோல இல்லையே, ஏன் என்னை இப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்காதே. என் செல்ல பிள்ளையே, எதிர்மறையாக சிந்திப்பதனால்தான் இப்பொழுது உனக்கு இது போன்று எல்லாம் தோன்றுகிறது. ஏன் இப்படி எல்லாம் தோன்றுகின்றது என்கிற பயத்தினால்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமலும் போய்விடுகிறது. என் குழந்தை, மனதிற்குள் என் நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய். எதை பற்றியோ சிந்தித்து கொண்டேதான் இருக்கின்றாய். ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நீ நன்றாகத்தான் தொடங்கி விடுகிறாய். வெற்றியை தொட்டு விடுவோம் என்று நினைத்துதான் அத்தனையும் செய்கின்றாய். ஆனால் வெற்றியில் சில சறுக்கல்கள் ஏற்பட்ட உடனே ஏன் நீ மொத்தமாக சறுக்கி விழுந்து விடுகின்றாய்? அது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது கிடையாது என்பதை நீ இன்னும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு இரகசியத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான். அதை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய். அது உனக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. நீ இருப்பது தெரியாமல்தான் இது போன்ற செயலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, அந்த ரகசியம் என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன். நன்றாக புரிந்து கொள். நமக்கு இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற அளவிற்குத்தான் அந்த ரகசியம் இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ பிறக்கும் போதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு முதலில் பயம் காட்டும். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்து எறிந்துவிட்டு நீ அதை தொட்டு விடுவாய். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளேயே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடைக்கிறது. யாருடைய உதவியையும்
நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய். யார் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்பவும் மாட்டாய். இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு தொலைந்து போய் இருக்கின்றாய். சோர்ந்து போன நேரத்தில் கூட யாருமே உனக்கு கை கொடுத்தது இல்லை. என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்வியல் தேர்ச்சி அடையப் போகிறாய். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை. நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இனிமேல் அத்தனை பலம் வாய்ந்ததாகத்தான் இருக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ ஒரு முறை இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்குமா என்று சிந்தித்துப்பார். ஆனால் உன் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களையோ, உன் அருகில் இருப்பவர்களையோ, உன்னுடைய ஊரில் இருப்பவர்களையோ சற்று நினைத்துப்பார். இத்தனை பேர்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்கும் உதவாதது போல தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள், இப்படியே தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்க முடியும். வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களின் முக அழகோ அல்லது அவர்களின் உடலின் வலுவோ எதுவாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்ததுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவனுடைய உதவியையும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியை தொட முடியும். இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைத்ததை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான். உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது. இந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளையே, நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தை நீயே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திறப்புங்கள் ஒன்றை நீ சந்தித்து விடுவாய். நான் உனக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, பிடித்தவர்களின் வார்த்தைகளை விட அவர்களுடைய செயல்கள் உனக்கு அதை உணர்த்திவிடும். அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. ஏனென்றால் எப்பொழுது யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவர்கள் மனதை பொறுத்துதானே இருக்கிறது. உனக்கு தெரிந்த எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் அவர்களுக்கு ஆழ்மனது என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? அது என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்பொழுது நீ அதனை புரிந்து கொள்ளாமல், என் குழந்தையே, நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருப்பது என்பது சவாலானதுதான். அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதிலே நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது எப்படி என்று நீ புரிந்து கொள். அது ஒரு சாதனை. அந்த நேர்மையை நீ கடைபிடித்தால் உன்னை இந்த கருப்பன் கைக்குள் பிடித்து கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். இது உனக்கு இருக்கின்ற திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு முக்கியமான நேரமாக இருக்கும். மிக பெரிய தூண்டுகோலாகவே இருக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்கள் முன்னிலையில், உன்னுடைய நண்பர்கள் முன்னிலையில் நீ உண்மையான அன்பினை காட்ட வேண்டும். உனக்கு முன்னால் ஒரு புதியவர் இருக்கிறார் அல்லது உன் வயதிற்கு
மூத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உன்னுடைய பணிவினை நீ காட்ட வேண்டும். எதிரி நிற்கிறான் என்றால் கூட அவனுக்கு உன்னுடைய துணிவினைத்தான் நீ வெளியில் காட்ட வேண்டும். நீ எத்தனை துணிந்தவன் என்பதை அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவன் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான். என் தங்கமே, நீ வாழ்ந்து காட்டுவதற்காகவே பிறந்த குழந்தை. ஒருபோதும் ஓய்ந்து ஒரு மூலையில் அமர்ந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கானவற்றை நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக நான் சேர்ப்பேன். நம் கருப்பன் நமக்கானதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே. நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய திறமைகளை எல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு வெளிக்காட்டி அதற்கான சிந்தனைகளையும் உருவாக்கி உன்னை நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லப் போகின்றேன். அதனால் நீ உன்னுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கானவற்றை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் மனதிற்குள் ஆணித்தனமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் என்பதை பதிய வைத்துக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித் தரப்போகின்றதோ அவையெல்லாம் உன்னுடைய திறமைக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பரிசாக மட்டும்தான் இருக்கக்கூடியது. உனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவத்தை வைத்து உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வரப்போகின்றாய். அதற்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கு தெரியாதது போல், உனக்கு முடியாதது போல் ஒருபோதும் நீ இருக்காதே. இப்போது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்துவிட்டது அல்லவா? இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை இந்த கருப்பன் முன் பயன்படுத்தக்கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொடுத்து கொண்டே இருப்பேன்.